வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 28. திருப்பாவை பாசுரம் 28. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றுமில்லாத ஆயர்குலத்தொன்றன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியமும் யாமுடையோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவாணி தாராய் பறையலோரெம்பாவாய். இந்த 28ஆம் நாள் பாசுரத்துல கோதை ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறையில்லாத கோவிந்தனா, அதனால அவருக்கு எப்பவுமே குறை அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாதான். இந்த ஆயர்குல பெண்களாகட்டும், ஆயர்குல மக்களாகட்டும், அவங்களுக்கு எல்லாம் என்ன வேலையா? பசுக்களை எல்லாம் மேய்த்து அது தரும் பால் மூலியமாக அதிலிருந்து கடையும் தயிர் சாதத்தை உண்பவர்கள் தானே இந்த ஆயர்குல மக்களும் பெண்களும் எல்லாருமே. அவங்களுக்கு அறிவு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஒன்று இல்லை. எங்களுக்கு அது ரொம்பவே பெரிய விஷயமானது. எங்களுக்கு அறிவு கிடையாது. ஆனால் இந்த அறிவில்லாத ஆயர்குல மக்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும். அது எங்கள் அறிவுக்கு ரொம்பவே பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை அப்படின்றது கண்ணனை தலைவனாக அடைந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? வைகுந்தமே அவங்களுக்கு உறுதி அப்படின்றது இந்த பிறவியில அவங்க பண்ண பயனாக எடுத்துப்பாங்களா. அதாவது எப்படி பாருங்க, அந்த ரங்கநாதனையே அவங்களோட தலைவனா அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த அறிவு இல்லாதவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த பிறவி பயனே அவங்களுக்கு தீர்ந்துடுமா. அந்த ஒரு பெரிய அறிவு அவங்க கிட்ட இருக்கான். அவங்களுக்கு இந்த நோன்பு இதை பத்தின முறை எப்படி இருக்கணும், விரதம்னா என்ன, அதை பத்திலாம் எதுவுமே தெரியாதான். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்களா, அந்த கண்ண பரமாத்மான கண்ணா, கருணாகரா, மணிவண்ணா அப்படின்ட்டு பேர் சொல்லி கூப்பிடுறாங்களாம். எதனால அந்த பேர், அதாவது அந்த உரிமையில கூப்பிடுறாங்கல்ல, கண்ணா, மணிவண்ணா, கோவிந்தா அப்படின்னு ஏன் அதனால அழைக்கிறாங்க? அப்படி அவங்களுக்கு இந்த கண்ண பரமாத்மன் மேல அதிகமான அன்பு இருக்கு. அந்த அன்பின் காரணமாக கண்ணன் நம்மளை கோபித்து கொள்ள மாட்டாரு. எங்களுக்கு இறைவன் எப்படி அருள் செய்வாரு அப்படின்றத இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, இந்த ஆயர்குல மக்கள் என்னென்ன வேலை செஞ்சாலும் அறிவே இல்லைனாலும் அவரை மட்டும் அடைஞ்சிட்டா போதும், எங்க பிறவியோட பலனே அடைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு பெரிய அறிவு வச்சிருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மக்களோட நோன்பை கண்ண பரமாத்மா ஏற்று அவங்களுக்காக அருள் செய்யணும் அப்படின்னு இந்த பாடல்ல விளக்கியிருக்காங்க. இந்த குறை ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த பாட்டை கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுது? குறை இருந்து இப்போ அந்த குறையெல்லாம் விலகி விட்டது போல் தோன்றுது இல்லையா. அதே மாதிரி ராம அவதாரத்துல ஏற்பட்ட குறைய கிருஷ்ண அவதாரத்துல நீக்கி விட்டவரா இந்த கண்ண பரமாத்மா. அத பத்தின பாடல் தான் இந்த ஆயர்குல பெண்கள் இவரை இந்த 28ஆம் பாசுரத்துல இப்படி வர்ணிச்சிருக்காங்க. நாளைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில நாள் 29க்குரிய பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.